இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் மார்ச் 5 அன்று திடீரென ஆளுநர்கள் மாற்றம் செய்யப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்ட உத்தரவில் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி மாற்றப்பட்டு கேரள ஆளுநராக இருக்கும் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகருக்கு தமிழ்நாடு ஆளுநர் பதவி கூடுதல் பொறுப்பாக வழங்கப்பட்டுள்ளது. அதே சமயம் மேற்கு வங்க ஆளுநராக இருந்த ஆனந்த் போஸ் காரணம் எதுவும் இல்லாமல் தனது பதவியை ராஜினாமா செய்ய மேற்கு வங்க ஆளுநராக RN ரவி நியமிக்கப்பட்டிருக்கிறார். தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநர் ரவிக்குமான உறவு ஒருபோதும் சுமூகமாக இருந்ததே கிடையாது. RN ரவி தமிழ்நாடு ஆளுநராக 2021 முதல் சுமார் 4.5 ஆண்டுகள் பதவி வகித்தார். அவரது பதவிக்காலம் முழுவதும் திமுக தலைமையிலான மாநில அரசுடன் தொடர் மோதல்கள், சிக்கல்கள், சர்ச்சைகள் நிறைந்ததாக இருந்தது. அரசியலமைப்பு பதவியான ஆளுநர் பதவியில் இருந்த போதிலும் அவர் மத்திய அரசின் ஏஜென்ட் போல செயல்பட்டதாக எதிர்க்கட்சிகள் விமர்சித்தன. நீட் விலக்கு மசோதா 8 சட்ட மசோதாக்களை தாமதப்படுத்தியது, சட்டமன்றத்தில் இருந்து வெளியேறியது, தமிழ்நாடு என்பதை மாற்றி தமிழகம் என்பதே பொருத்தமானது என்று திருத்தியது போன்ற நடவடிக்கைகள் தமிழகம் முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. திமுக தலைமையிலான மாநில அரசு ஆளுநருக்கு எதிராக சட்ட போராட்டங்கள் வரை சென்று தீர்ப்புகளை பெற்று வந்தது. ஆளுநரின் செயல் பொதுமக்களிடையே மத்திய அரசு மீதான அதிருப்தியை ஏற்படுத்தி வந்த நிலையில் அதனை தனக்கு சாதகமாக திமுக பயன்படுத்திக் கொண்டது. அண்மையில் ஒரு நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர் ஸ்டாலின், மத்திய அரசு இந்த ஆளுநரை மாற்ற வேண்டாம், இவர் இருக்கும் வரை மக்கள் பாஜகவிற்கு எதிராக தான் இருப்பார்கள், அதனால் குளறுபடிக்கு மேல் குளறுபடி செய்யும் இந்த ஆளுநர் தமிழகத்திலேயே தொடர வேண்டும் என்று பேசியிருந்தார். இந்த நிலையில் தான் தற்போது தமிழகத்திற்கு குடைச்சல் கொடுத்து வந்த RN ரவி மேற்கு வங்கத்திற்கு மாற்றப்பட்டு தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநராக கோவாவை சேர்ந்த ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் நியமிக்கப்பட்டுள்ளார். 1954 ஆண்டு ஏப்ரல் 23ஆம் தேதி கோவாவில் பிறந்த ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் பள்ளி படிப்பை வாஸ்கோடகமாவில் உள்ள செயின்ட் ஜோசப் கல்வி நிறுவனத்திலும் பட்டப்படிப்பை MES கல்லூரியிலும் முடித்தார். படிக்கும் காலங்களில் மிக சிறந்த மாணவனாக விளங்கிய அவர் தனது சிறு வயதிலிருந்தே RSS உடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டுள்ளார். அதன் பிறகு 1989ஆம் ஆண்டு பாஜகவில் இணைந்த ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் கோவா சட்டப்பேரவையின் சபாநாயகராகவும் 2012 முதல் 17 வரை அம்மாநில அமைச்சராகவும் பணியாற்றியிருக்கிறார். அதையடுத்து இமாச்சல பிரதேசம் மற்றும் பீகார் மாநிலங்களுக்கு ஆளுநராக இருந்து வந்த அவர் தற்போது கேரள ஆளுநராக உள்ளார். அத்துடன் தமிழகத்திற்கும் அவரே பொறுப்பு ஆளுநராக செயல்பட உள்ளார். இது ஒரு புறம் என்றால் RN ரவி ஆளுநராக நியமிக்கப்பட்டதற்கு மேற்கு வங்க முதல்வர் இதனை ஒன்றிய அரசின் சதி என்று கண்டித்துள்ளார். தமிழகத்திற்கு குடைச்சல் கொடுத்து வந்த RN ரவியின் வருகை மேற்கு வங்க அரசியலிலும் பரபரப்பை கிளப்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆளுநர்கள் மாற்றம் தேர்தலுக்கு சில வாரங்களுக்கு முன் நடப்பது கூட்டாட்சி தத்துவத்தை பலவீனப்படுத்தும் செயலாக எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கின்றன. ஆளுநர்கள் மத்திய அரசின் ஏஜென்ட்டுகளாக செயல்படுவது மாநில அரசுகளின் அதிகாரத்தை குறைக்கும் என்றும் குற்றம் சாட்டுகின்றனர். இருப்பினும் பாஜக தரப்பு இதை வழக்கமான நிர்வாக மாற்றம் என்றே கூறுகிறது. தேர்தல் ஆணையம் விரைவில் தேதிகளை அறிவிக்கும் நிலையில் இந்த மாற்றங்கள் தேர்தல் களத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.